கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சஞ்சு சாம்சனுடைய ட்ரேடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நேத்து ஒரு புரளிய கிளப்புனாங்க சிஎஸ்கே ரசிகர் சைடுல இருந்து. சிவம் தூபேக்கு போஸ்டே போடல, பர்த்டே போஸ்டே போடல, அவரை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஒரு ஹிண்ட் கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதோட கதையே வேற. அதை தாண்டி ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, சஞ்சு சாம்சனை எப்படி வாங்க போறாங்க அப்படிங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்து அதுக்கு முந்தின நாள் 2 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா சிவம் தூபே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவா அவங்களுடைய டேட்ல ஒரு விதமான டேட் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ கூகுள்ல கொடுக்கக்கூடிய டேட் ஒரு விதமா இருக்கும். ஸோ பர்த்டே அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டேட் மாறும். இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மாசத்துல ஒரு டேட் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ் மாசத்துல ஒரு டேட் இருக்கும். ஒரு சில பேர் 2 டேஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எந்த டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. இதே கதை தான் சிவம் தூபேவோட விஷயத்தில நடந்துச்சு. நேத்து என்ன நடந்தது அப்படின்னா சிவம் தூபேக்கு எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து 2-3 பேர் பண்ணாங்க. அட் த சேம் டைம் அவர் ஸ்டோரியா போட்டு தள்ளினாரு. இவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே சைட்ல இருந்து ஒரு ஹிண்ட் கூட கொடுக்கல. வேர்ல்ட் கப் அடிச்சதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற எல்லா விஷயமே பண்றாங்க. ஏன் சிவம் தூபேக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் போடல? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தூபேவை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா சிவம் தூபேவுடைய பர்த்டே 26ஆம் தேதி இன்னைக்கு தான். இன்னைக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ பொதுவா சிஎஸ்கே வெளியில போன பிளேயர்ஸுக்கே ஒரு அஜிங்கியா ரஹானேக்கு பர்த்டே வந்தா கூட போஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெளியில போன பிளேயர்ஸே மதிக்கக்கூடிய ஒரு டீம் தான் அது. ஸோ அவங்கெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. கூகுள் டேட் எப்பவும் அப்பதான் அவங்க பர்ஃபெக்டா போடுவாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ மற்றபடி சிவம் தூபேக்கும் சிஎஸ்கேக்கும் எல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா ஒரு 2 சீசன் பூரா போயிருக்கு. பட் இருந்தாலுமே அவரை இந்த சீசன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஹோல்டு பண்ணி இந்த சீசன் ஃபுல்லா எப்படி பண்றாருங்கிறத பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் சீசன்ல வெளியில போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த சீசன் பெட்டரா பண்ணா ஸோ கண்டிப்பா மெகா ஆக்ஷனை தாண்டியும் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். பிகாஸ் இந்த 2-3 மேட்ச்ல அவருக்கு பெருசா ரன்ஸ் வரல. அது மட்டும் இல்லாம அவருடைய பொசிஷனை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ருத்ராஜ் கைக்வாட் ஒரு ஓப்பனிங்ல இருந்து 1 டவுன் வரதுனால பல மாற்றங்கள் டீம்ல நடக்க வேண்டியதா இருக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் மேல போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஜட்டுக்கு நம்பர் 4ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ் கிடைச்சது, செம்மையா பண்ணாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 ஒரு 50 இது எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சு. 2 மேட்ச்ல கிட்டத்தட்ட இந்த சீசன் ஃபுல்லாமே ஆடி அவ்வளோ ரன் அடிக்கல. ஆனா 2ல இருந்து ஒரு 4 மேட்ச்ல ஜட்டு நம்பர் 4ல ஆடி சூப்பரா ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ உண்மையாலுமே ஜட்டு நம்பர் 4 வரும்போது இவர் அவருடைய பிளேயர்ஸை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 விக்கெட் போச்சுன்னா சிவம் தூபே வந்துருவாரு, ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாரு. ஒரு குயிக் ஃபயர் ஒரு 20 பால்ல 40 அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 25ல ஒரு 50 அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி இருந்த பிளேயர் அவருடைய பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி மாத்தி மாத்தி ஆடுறதுனால ஸோ பல தடவை அந்த ஃபார்ம் கேள்விக்குறி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஹிட்டர் தான், ஆனா கடைசி ஒரு ஃபைனல் ஓவர்ல போய் நீ ஆடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சிலேட் பண்றது ஜாஸ்தி. ஏன்னா அவருடைய ஜோனே அந்த 10 ஓவர் தான். ஒரு 8வது ஓவர் 9வது ஓவர் உள்ள வராரு அப்படின்னா ஒரு 15 ஓவர் 17 ஓவர்ல அவர் வெளியில போயிடுவாரு. அதுக்குள்ள இந்த மிடில் ஓவர் பேட்டிங்க அவர் ஸ்ட்ரென்தனா வச்சுக்கிறது அவருடைய வேலை. ஸோ அவரை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, ஓகே, அதுக்கு பதிலா யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் யாரை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், அது மட்டும் இல்லாம விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படையே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பவுலிங்ல முகேஷ் சௌத்ரி அண்ட் ரொம்ப முக்கியமா சாம் கரன். எஸ், ஒரு மேட்ச் ஒரு செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு, செஞ்சுரி கூட மிஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே சாம் கரன் ஆஸ் அ பவுலரா அவருக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்தெல்லாம் போச்சுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு பால் ஸ்விங் பண்ணுவாரு, நிறைய வேரியேஷன் வச்சிருப்பாரு, யாக்கர், பவுன்சர், ஷார்ட் பால்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போடுவாரு. இப்போ அவர்கிட்ட அந்த பழைய சாம் கரன் கிடையாது. அந்த கிட்டத்தட்ட 2022 நினைக்கிறேன் இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் அடிப்பாங்க, அதுல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் வாங்குவாரு. ஸோ அந்த மேட்ச்லயே அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சாம் கரன் இப்ப இல்ல, ஒரு 2 இயர்ஸாவே மாறிட்டாரு. மேபி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. அப்படி இல்லைன்னா ஸோ சாம் கரனை ரிலீஸ் பண்றது மூலியமாவும் அஸ்வின் இவங்க எல்லாம் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி தேரும் சிஎஸ்கேக்கு. அதுவே போதுமான அமௌண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் இதுவே ரொம்ப முக்கியமா பிளேயர் டு பிளேயர் ட்ரேடா இருந்தா ஆர்ஆர் யாரை டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ ஜடேஜான்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஜடேஜா அனுப்பிடலாம்னு சொல்றாங்க. ஜடேஜா அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க டெஸ்ட் சீரீஸ்ல கூட பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பேசும். ஒருத்தர் தான் ஒன்டியா ஸ்பின் பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ ஒரு 4 விக்கெட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம். பேட்டிங்ல ஓரளவுக்கு குயிக் கான்ட்ரிபியூஷன் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை விட மாட்டாங்க. ஸோ மேபி மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவரும் சிஎஸ்கேல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கே தவிர சிஎஸ்கேல தான் அவருடைய கெரியர் முடிய போகுது. ஸோ மற்றபடி யார் அவங்க டிமாண்ட் பண்றாங்க, இங்கிருந்து யார் கொடுப்பாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ டெவான் கான்வே அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஃபார்ம் அவுட்டு. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயராகவே இருந்தாலுமே டீம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் அவங்க இன்னொரு பிளேயர் கிடைச்சா 1 டவுனுக்கு தான் இப்போ பிளேயர் பார்க்குறாங்க. ருத்ராஜ் கைக்வாட நெக்ஸ்ட் 1 டவுன்ல ஆடுற ஐடியாவே கிடையாது.
ருத்து அண்ட் மாத்ரே ஓப்பன் 1 டவுன்ல இப்போ இந்த இடம் காலியா இருக்கு. அந்த இடத்துல ஒரு சஞ்சு சாம்சன். நம்பர் 4ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உர்வில் பட்டேல், நம்பர் 5ல டெவால் பிரேவிஸ், நம்பர் 6ல சிவம் தூபே அண்ட் 7 MS தோனி அண்ட் ஜடேஜா இப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுடைய ஹோல் பிளேயிங் லெவன் எல்லாமே இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி மாற்றங்கள். ஜூலை 5 மிக மிக முக்கியமான டேட்டு. ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்பவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு 10 டேஸ் தான் என்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட்டை நான் கூடிய சீக்கிரம் சொல்றேன். இதை பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.